மேசராசி என்பவர்களுக்கு விசுவாவசு வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டும் சரி, குரு பயிற்சி சரி, இந்த ஆண்டு முழுவதுமே உங்கள் வாழ்க்கையில் 7 சனி நடந்துட்டு இருந்தாலும் கூட எந்த விதமான பாதிப்பையும் தராமல் சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்க போகுதுங்க. ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் சனியுடைய பார்வையில் 2ஆம் இடத்துலேருந்து விலகி 3ஆம் இடத்துல வரக்கூடிய 14/5/2025 பிறகு சஞ்சாரம் பண்ண போகிறார். குரு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிற சிறப்பு. எந்த ஒரு காரியத்தையும் தொட்டீங்கன்னா சிறப்பாக முடிச்சு கொடுக்கக்கூடிய வல்லமை குருவுக்கு உண்டு. அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் முயற்சி ஸ்தானம், தைரியஸ்தானம், இளைய சகோதரஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் சகோதர வர்க்க வழிகள்னால கடந்த காலத்தில் பிரச்சனை அனுபவித்திருந்தாலும், கோர்ட்டு கேஸு சொத்து தகராறுக்கு அலைஞ்சிருந்தாலும், சகோதர வர்க்க வழிக்காக சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் எல்லாமே மிகுதியாக நல்ல பலன் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. 7 சனியை பார்த்து ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. தனி மனித ஜாதகம் கெட்டு போய், கோச்சாரமும் கெட்டு போய், அவயோக தசை நடந்து, சந்திரன் நீச்சமாக இருந்து அல்லது சந்திரனை பொறுத்தவரை தேய்பிரை சந்திரனா இருந்து கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாயோட ஒரே சமயத்தில் சேர்ந்திருந்தாலும், சந்திரனை பொறுத்த வரைக்கும் சூரியனோட சேர்ந்து அமாவாசை யோகத்தில் இருந்தாலோ அல்லது சந்திரனை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுங்கிற கிரகண தோஷத்தில் இருந்தாலோ கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை அல்லது பார்வையில் இருந்தாலும் அந்த சந்திரன் கெட்டு போய் உங்களுக்கு அவயோக தசையாக சனி இருந்து அந்த சனி தசை சனி புத்தி நடந்தால் மட்டுமே கெடுக்குங்கிறதுனால 100% மனிதர்களுக்கு மட்டுமே கெடுக்கக்கூடிய 7 சனியை பிடிச்சிக்கிட்டு நிம்மதி இல்லாமல் சங்கடப்படக்கூடிய வாழ்க்கையை வாழாதீங்க. தனி மனித ஜாதகம் 80% செயல்படும். கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் 20% மட்டுமே செயல்படும். அதனால மேசராசி என்பவர்களுக்கு எல்லோருக்குமே சனி பயிற்சிங்கிற பேரில் 7 சனிங்கிற பேரில் கெடுபலன் நடக்காது. உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக திருப்தியாக ஒரு விஷயத்தை உத்வேகமாக துணிஞ்சு செஞ்சீங்கன்னா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு குருவுக்கு இருக்கிறனால, அந்த குருவும் 3ஆம் இடத்துல இருக்கிறனால முயற்சி வெற்றி அடையும். தொட்டக்காரி ஜெயிக்க போறீங்க. புது மனை பிடிக்கிறது, வாகனம் வாங்கிறது, நிலபுலங்கள் பிடிக்கிறது அத்தனையும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா 4ஆம் இடம் நிலபுலஸ்தானம், வாகனஸ்தானம், தாய்ஸ்தானம், ஒழுக்கஸ்தானம். அந்த இடத்திற்கு 12ஆம் இடத்துல விரயத்தில் குரு சஞ்சாரம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வாகனத்திற்காக, நிலபுலத்திற்காக அல்லது பூமிக்காக, குழந்தைகளோட கல்விக்காக சுப விரைய செலவு பண்ணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான நல்ல பலன் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சியும் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இருக்க போகுது.